இருக்கிறாரு. அப்போ காவேரி வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தது சரியில்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து நான் கிளம்ப மாட்டேன், உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் காவேரி, அதனால் இங்கே தான் இருப்பேன், யார் சொன்னால் நான் கிளம்ப மாட்டேன், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அதுக்காவது எனக்கு பர்மிஷன் கொடு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அது வேறு வழி இல்லாமல் காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் வந்து நடந்துக்கின விஷயம், விஜய் வந்து அவங்களுக்காக எங்கிறது எல்லாத்தையும் நினச்சி நைட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து காவேரிக்கு வந்து தூக்கமே வரல. அப்படியே வந்து தன்னையே மறக்கிறாங்க காவேரி. ஒரு நிமிஷம் வந்து விஜய் பக்கத்தில் இருக்க மாதிரியும் அவங்கக்கிட்ட வந்து நெருக்கமாக இருக்க மாதிரியும் காவேரிக்கு தோணுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்க்கணும்னு தோணுது அவங்களுக்கு. இதெல்லாம் தப்பு இல்லையா, அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மீறக்கூடாது, ஆனால் அவருக்கு தெரியாமல் நான் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் நைட்டில் எழுந்து போகிறாங்க. போயிட்டு வந்து வெளியே வந்து கதவை திறந்துருக்கு. போய் பொறுமையாக வந்து போய் பார்க்குறாங்க, விஜயோட வீட்டு கதவை திறந்துருக்கு. ஏன் இவர் கதவை திறந்து வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து அந்த சைடாக நிற்கிறாரு. ஒன்றும் புரியல, விஜய் எதுக்கு அங்கே நிற்கிறாரு, நைட்டில் போய்ட்டு நைட்டு கூட தூங்க மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விட போகிறாங்க. நம்ம விஜய் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. விஜயும் காவேரி ஒருத்தர் தன்னை அறியாமல் அப்படியே பார்த்துக்கிறாங்க. விஜயோட கை வந்து காவேரியோட இடுப்பு அணைச்சிருக்கிறதால காவேரி கையை எடுத்து விடுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன், நீ வந்து விட போன தாங்கி பிடிச்சி அவ்வளோதான், ஏன் நைட்டு தூக்கம் வரலையா உனக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா காற்று வாங்க வந்தேன், நைட்டில் இந்த நேரத்தையும் காற்று வாங்க வந்தேன், நான் அதை நம்பணும் அப்படின்றாரு. என்னை பார்க்க தானே வந்து அப்படின்னோடனே, நான் ஏன் உங்களை இந்த டைமுக்கு பார்க்க வரேன், நான்லாம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வரல அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படி ஒன்றையே நீ ஏமாற்றிட்டு என்னையும் வந்து கஷ்டப்படுத்துகிற, சொல்லு காவேரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி, ப்ளீஸ் காவேரி, இந்த கண்ணாம்பூச்சாட்டம் வேணா காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், எதை பற்றி நான் பேச வரல புரியுதா, தேவையில்லாம் பேச, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், உங்ககிட்ட இந்த டைமில் நான் நின்று பேசிட்டு இருந்தது பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை மீற முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் காவேரின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. கையை விடுங்க விஜய் ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி உள்ளே போகும்போது கரெக்டாக அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. அவங்க அம்மா எங்கடி போயிட்டு வர அப்படின்னு, நம்ம இல்லைம்மா சும்மா வெளியே தான், நானும் பார்த்துட்ருக்கேன் காவேரி, நீ பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே பார், நீ இங்கே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டியா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறியா, அந்த பையனை ஒன்றும் மறக்க முடியாமல் என்னென்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பையனை தான் போய் பார்த்துட்டு வரியானோட அம்மாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் வெளியே நின்னேன், உடனே பாட்டி எழுந்துக்கிறாங்க. ஏடி அவள் சும்மா தானே வெளியே நின்னா, எதுக்கு தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்க, அவள் மனசுலேயும் காயம் இருக்குல்ல, அவள் மனசுலேயும் பாரமாக இருக்கும்ல, ஏதோ கொஞ்சம் நேரம் நின்றுப்பா, அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா, ஏன்டி எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை காயப்படுத்திகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை எல்லாத்துக்கும் வந்து அதுங்க அத்தை, நைட் நேரத்தில் இந்த டைமில் வெளியே போயிட்டு வந்தால் என்ன நினைக்கிறது அப்படின்னு